வணக்கம், குட் ஆஃப்டர்நூனா? ஆமாம், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 12:20 வந்தேன். ட்ரிப்பு வரத்துக்கு 12:47, அதாவது 12:47 அந்த ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிப்பே நல்ல ட்ரிப்பாக வந்து நம்ம ரேப்பிடோவில் வந்து எடுத்திருக்கோம். ஸோ எவ்வளோனா 400 சில்லற சம்திங், 20 கிலோமீட்டர் நம்ம ஐனாவரத்துலேருந்து பல்லாவரம். ஸோ அதுக்கான பிக்கப் தான் நம்ம இப்போது போயிட்டுருக்கோம். ஏன் ப்ரோ மிக்ஸ் பண்ணி எடுக்கிறீங்க ரேப்பிடோ ஊபர்னா? நான் இப்போ எப்படின்னா ஊபர் நம்பினா ஊபரில் நல்லாவே வரும், நான் வெயிட் பண்ணணும். நான் அப்படி இல்லை, என்ன வருதோ ஒரு ட்ராப் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஊபரோ ரேப்பிடோ என்ன வருதோ நம்ம அங்கே வந்து வெயிட் பண்ணணும். நேற்று பார்த்தீங்கன்னா நான் ஓட்டினேன். நேற்று ஓட்டுந்து எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு 2 மணி நேரம் ட்ரிப்பு வரல மொத்தமாக. ஸோ எனக்கு அது மாதிரி வந்து வேஸ்ட் நம்ம டைம் கொடுக்குறதே ஒரு 10 மணி நேரம், அதில் 2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணால் நம்மளால் ஒன்றுமே எடுக்க முடியாது. ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எதில் வருதுன்னு எடுத்திங்கனோ ஸோ அது வந்து நம்மளுக்கு லாபகரமாக இருக்கும். ஸோ அதுதான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கஸ்டமர் லொக்கேஷனுக்கு இன்னும் 1 கிலோமீட்டர் வந்து இருக்குது. ஸோ கஸ்டமரை நல்லபடியாக ட்ராப் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் பற்றி அப்புறம் பேசலாம். ஸோ தொடர்ந்து ஒரு 2 ட்ரிப் வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப்புக்கு அப்புறம் முடிச்சிருக்கோம். ஸோ எவ்வளோ முடிச்சிருக்கோம் அமௌண்ட்டுனா, லாஸ்ட்டாக வந்து ஒரு அமௌண்ட் முடிச்சிருந்தோம் ஏர்போர்ட்டுக்கு. ஸோ அங்கேருந்து பெரம்பூர் முடிச்சிருந்தோம். ஸோ பெரம்பூர்லேருந்து நம்ம நந்தம்பாக்கம் 1187 வந்து இது வரைக்கும் வந்து முடிச்சிருக்கோம் 3 ட்ரிப்பில். ஸோ எங்கே கரெக்டாக இருக்குன்னா சென்னை ட்ரேட் சென்டர், அங்கே தான் நம்ம இருக்கோம், நியர்பை டிஎல்எஃப். ஸோ அங்கே தான் வந்து ட்ரிப்பு முடித்தோம். ஸோ லஞ்சு சாப்பிடணும், லஞ்சு இன்னும் சாப்பிடல. ஸோ நேற்று வந்து நம்ம ரிவீல் பண்ணிட்டோம். ஸோ என்ன கொஷின் நம்ம கிவ்அவேக்காக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் முன்னாடி பேசுகிறேன், மேபி உங்களுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் தான் நான் வந்து பேசுகிறேன். இது அடுத்த நாள் வீடியோவில். ஸோ வின்னர் யாருன்னு பார்க்கலாம். ஸோ யார் அதை எடுக்க போகிறீங்க என்னான்னு தெரியல. அதே மாதிரி வந்து நான் இன்னொரு பிளான் வச்சுருக்கேன். நிறைய பேர் வந்து நம்ம கம்யூனிட்டியில் வந்து கேட்டுருந்தீங்க மெசேஜ் பண்ணி தனியாக, ப்ரோ அடுத்தது என்ன பிளானு கார் முடிச்சுட்டு அப்படின்னா. எனக்கு 8 லட்சம் பிளான் இருக்குது, சரிங்களா? 8 லட்சம் பிளான் இல்லை, 8 லட்சம் வந்து கடன் இருக்குது. ஸோ அந்த கடனை முடிக்க தான் வண்டி ஓரம் போட்டுருக்கலாம், கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ அந்த கடனை முடிக்க தான் வந்து நான் இந்த இதுக்குள்ளே வந்தேன். ஃபஸ்ட்டு நான் கேப் வச்சுருந்தேன், டிரைவர் வச்சு மெயின்டைன் பண்ணியிருந்தேன், ஓட்டியிருந்தாங்க, அது வேறு. ஸோ நம்ம உட்காந்து ஓட்டுறது வந்து வேறு, சரிங்களா? ஸோ எனக்கு என்ன பிளான் அப்படின்னா அடுத்தது, ஸோ இந்த 8 lakhs முடிச்சுட்டு நான் ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ என்ன எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, நான் அதை இப்போ ரிவீல் பண்ணல, நான் ரிவீல் பண்ண வேண்டாம். ஸோ நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ண வேண்டாம். ஸோ கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். இது கொஞ்ச நாள், அதுக்கும் வந்து அமௌண்ட் வேணும். ஸோ ஃபீஸ் சொல்கிறேன், அதுக்கு வந்து 1 லட்ச ரூபா வந்து ஃபீஸு நான் சொல்கிற இதுக்கு வந்து. ஸோ அதை நான் எப்படி பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ இது வரைக்கும் ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்டியூட் சேர்ந்து படித்தா தான் எனக்கு ப்ராப்பராக இருக்கேன். நான் வீட்டில் என்னால் வந்து படிக்க முடியாது, ஸோ கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது இந்த ஒரு விஷயத்தினால. ஸோ ஒரு நிமிஷம், ஸோ நிறையா வருது இல்லை. ஸோ வேணாம், தூக்கிடலாம். என்ன சொல்லிட்டு இருந்தால் இன்ஸ்டியூட்டில் சேரணும். ஸோ அது ஒரு கமிட்மெண்ட் எனக்கு, அது ஒன்று, சரிங்களா? ஸோ அடுத்தது இது தவிர்த்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து எக்ஸாம் படிக்கணும். ஜாப்னால் நான் கார்ப்பரேட்டில் வந்து ஜாப் போக விரும்பல. ஸோ அதுக்கு வேறு மாதிரி ஒரு ஜாப், கார்ப்பரேட் இல்லைண்ணா, சரிங்களா? ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்ன ஜாப்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு கேட்டாலும் நான் இப்போ ரிவீல் பண்ண மாட்டேன். ஸோ நடக்கும் போது கண்டிப்பாக ஃபஸ்ட்டு உங்ககிட்ட தான் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ இதை தவிர்த்து காரில் இன்னும் 2-3 பிளான் வந்து வச்சுருக்கேன். காரு, சரிங்களா? கார் வந்து மோட்டரில் நான் போட்டேன்னா எனக்கு நான் ஒரு 2 கார் வாங்கி போட்டு நான் வந்து அதை மெயின்டைன் பண்ணணும், ட்ராவல்ஸ் மாதிரி நான் பார்த்தேன்னா. பட் அதுக்கேற்ற ஆளுங்க வந்து இதுவாக மாட்டுறாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, என் டிரைவர்ஸ் என் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து 35,000 வந்து பர் மந்த்து வண்டி எக்ஸ்பென்சஸ் எதுவுமே இல்லை, சேலரி மட்டுமே. ஸோ ஓட்டுறாங்களா, அங்கேருந்து ஒரு 5% எக்ஸ்ட்ரா தராங்க அப்படின்றதுனால அங்கே போயிடுறாங்க. ஸோ இது மாதிரி ஃப்ளக்சுவேட்டாக மாறி இருந்தால் ஸோ நம்மளுக்கு வந்து செட் ஆகாது. ஒருத்தர் நம்மளுக்கு கரெக்டாக இருந்தால் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். எனக்கு அதனால் வெறுத்து நான் ஒரு வண்டி கொடுத்துட்டேன். வேணாண்டா, வண்டி சும்மா இருந்தால் கூட போதும், நம்மளுக்கு எதுக்கு இதுன்னு சொல்லிட்டு
ஏன்னா தொடர்ந்து நான் என்கிட்ட வேலை செய்கிறவங்க என்ன சொல்லணும்னா, நீங்கள் வரீங்களா, அந்த டியூவை முடிச்சு கொடுத்துட்டு போங்க, நான் அதுக்கு மேலே நான் உங்களை கம்பல் பண்ண மாட்டேன்ற ஒரு வார்த்தை தான் நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கும் யாருமே சரிப்பட்டு வரல. ஸோ அதனால நான் மோட்டர் வெஹிக்கிளை நான் சும்மா நிறுத்தி வச்சுட்டு நான் அதுக்கு டியூ கட்ட முடியாது. ஸோ இந்த மாதிரி விஷயம் நிறையா இருக்கிறதுனால மோட்ரு ரிஸ்க்கு. ஸோ இருந்து தெரிஞ்சு தான் எடுத்தேன். ஸோ லாஸ்ட்டாக எனக்கான ஒரு முயற்சியை நான் எடுத்திருக்கேன். என் லோனை நான் சீக்கிரம் முடிக்கணுன்றதுனால. ஸோ இது முடிச்சுட்டு எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இதை தவிர்த்து ஒரு 2 இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் கைட் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு செகண்டரி பிஸ்னஸ் ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஒன்றா ரிவீல் பண்ணுறேனே, மொத்தமாக சொல்லிட்டா ஒன்றுமே இருக்காதுல்ல. ஸோ ஒன்றா சொல்கிறேன், அது உங்களுக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது நான் எடுக்கிறது கரெக்டாக இல்லை தப்பான முடிவாக நம்ம கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க யாராவது நீங்கள் யூடியூப் கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் பெருசாக டைப் பண்ணி அனுப்ப முடியல என்னால், எனக்கு அதுக்கு எது டைம் இல்லை. ஸோ கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அங்கே மெசேஜ் பண்ணுங்கள். நான் ஒரு வாய்ஸ் மெசேஜாக நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் போட்டாலுமே என்னால் பட்டுன்னு நல்லா ஆன்சர் பண்ண முடியும் நீங்கள் கேட்குற கொஷின்ஸு. ஸோ ரிப்ளை பண்ணலையே அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் பட்டுன்னு நம்ம போஸ்ட்டில் ஸ்கேனர் இருக்கும், நம்ம யூடியூப் சேனல் விசிட் பண்ணிங்கன்னா அதில் ஸ்கேனர் இருக்கும். ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன கொஷின்னாலும் கேளுங்க. நான் கண்டிப்பாக அந்த நாளோட எண்டில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருப்பேன். அது இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ மற்றபடி இதுதான் 4வது ட்ரிப்பு என்னன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ 4வது ட்ரிப்பு நம்ம எங்கே முடிச்சிருக்கோன்னா, அம்ஜகரை ஸ்கை ஒன் இருக்குல்ல, ஸோ அங்கே தான் 4வது ட்ரிப் முடிச்சிருக்கோம். லைட்டாக மழை தூர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த சாமி துணி இருக்குல்ல, ஆக்சுவலி இது வீடியோவில் டிஸ்டர்பாக இருக்கா இல்லை எனக்கு எடுக்கலாமா வேணாமான்னு கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ யாராச்சும் வீடியோ பார்க்குறீங்களா நம்ம பசங்க யாராவது, ஸோ இது இருக்கலாமா இல்லை வியூ எதனா டிஸ்டர்ப் பண்ணுதா இல்லை என்ன ஏதுன்னு கொஞ்சம் சஜஷன் கொடுத்தீங்கன்னா. எனக்கு இருக்கலாம்னும் இருக்குது, இல்லை எடுத்துட்டா கிளியர் கிளாஸ் வியூ கிடைக்கும்னு இருக்குது. ஸோ டிசிஷன் எடுக்க முடியல. யாராவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மழை ஸ்டார்ட் ஆகுது, லைட்டாக தெரியுதுங்களா, தூர ஆரம்பிக்குது. ஸோ லாஸ்ட்டாக ட்ரிப் அமௌண்ட் நம்ம டீலர் பேக் சைட்லேருந்து எடுத்தது. ஸோ ஸ்கை ஒன் ஆப்போசிட்டில் ட்ராப் பண்ணது. ஸோ 305 ரூபா ட்ரிப் அமௌண்ட்டு. ஸோ கஸ்டமர் பே பண்ணது 350 ரூபா பே பண்ணாங்க. 45 ரூபா டிப் அந்த ஒரு ட்ரிப்பில் வந்திருக்கு. ஸோ நல்ல விஷயம். ஸோ கிராஸ் அண்ணா ஆர்ச் கிராஸ் பண்ணுறோம். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு சொல்லிட்டு. சப்போஸ் தெரியல, சீட் பெல்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. சீட் பெல்ட்டுக்கு நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. சீட் பெல்ட் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ புதுசாக வீடியோ பார்க்குறீங்கன்னா என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னா, நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங் லெவல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக இதாக சொல்லியிருப்பேன். இதுக்காக தான் பண்ணுறேன் அதுக்காக தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ புரியல, நான் என்ன கான்செப்ட் பண்ணுறேன் புரியல அப்படின்னா, நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இது என்டர்டெயின்மெண்ட் இல்லை, எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கணும். ஒரு பிரதர் கூட சொல்லியிருந்தாரு. பட் இருந்தாலுமே நான் ஃபோக்கஸ் பண்ணுறது வேறு. ஏன்னா இப்போ கார் ஓட்டுறோம், இப்போ நிறைய பேர் என்னென்னா இப்போ கார் ஓட்டுறோம் சம்பாதிக்கிறோம் அதெல்லாம் ஓகே. ஸோ அதில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஸோ நிறைய பேருக்கு தெரியாது. கார் வாங்கிடுறீங்க, 4000 வருது 3000 வருதுன்னு காரை வாங்கிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன எப்படி அவஸ்தைப்படுறோம், ஸோ என்னென்ன இஷ்யூ வருது, ஒரு டாக்ஸி ஓட்டுறோன்னா அதில் என்னென்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறோம், ஸோ எந்தெந்த ரூட் எடுக்கணும், ரூட் எப்படி டிராஃபிக் ரூட் ஸ்கிப் பண்ணுறது, ஸோ இது மாதிரி ஐடியாஸும் சஜஷன் தான் என் சைட்லேருந்து நான் கொடுத்துட்டு வரேன். ஸோ திஸ் சேனல் ஃபார் ஃபோக்கஸ், நான் அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது. இதனால் நம்ம சேனலுக்கு என்ன கோல்டு எக்ஸ்ப்ளோரர் தமிழ்னா, இப்போது நான் இந்த 8 lakhs எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு இறங்கினேன். என்ன ப்ரோ டாப்பிக்குக்கும் நீங்கள் வீடியோக்கும் சம்மந்தமே இல்லைன்னா சம்மந்தம் இருக்குது. எப்படின்னா இப்போ இந்த 8 lakhs எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் நான் இந்த வீடியோவை பண்ணுறேன். நான் ஃபஸ்ட்டு போனேன், கோயில் பார்த்தா அது இதுன்னு சுற்றிட்டு இருந்தேன். இப்போது எனக்கு இந்த வீடியோ இந்த 8 lakhs நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கணும். என் கடனை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், அவ்வளோதான். எவ்வளோ குயிக்காக எனக்கு சொல்லப்போனால் உண்மையாக சொல்கிறேன், ஒரு 5 வருஷம் கடன். அது 5 வருஷம் நான் கட்ட வேண்டியது. அதை நான் ஒரே வருஷம் 4 வருஷத்தை குறைச்சி ஒரே வருஷத்தில் நான் அதை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான ஃபோக்கஸ் தான் இது. நிறைய பேர் பண்ணுறீங்க, ஏர்ன் பண்ணுறது எப்படி பண்ணுறீங்க, நான் இருக்கிற கடனை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்ம சேனலோட யூனிக்னஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மற்றபடி எதுவும் இல்லை. நம்ம இது வரைக்கும் எப்படிலாம் முடிச்சிருக்கோன்னா 1492 மணி 5:33 ஆகுது கரெக்டாக.
ஸோ இப்போ எங்கன்னா இப்போ ஏதாவது சாப்பிட்ணும், லஞ்சு வந்து சாப்பிடல. ஸோ காலையிலையும் வந்து சரியாக சாப்பிடல. ஸோ ஏதாவது டிஃபன் சாப்பிட்லாம், இல்லை டீ ஷாப் அது மாதிரி எதனா போனால் எனக்கு கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடம் ஒன்று வேணும். ஸோ அதை தேடி தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். ஏன்னா போனால் தான் நம்மளுக்கு அதுக்கப்புறம் வந்து பசியில் வந்து ஓட்டினா அது வந்து பத்தாது. ஏன்னா நம்மளுக்கு தலைவலி வரும், ஸோ தூக்கம் வரும், இதெல்லாம் இருக்கும், கிட்டினஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால் நம்ம வந்து சாப்பிட்டு தான் ஓட்டணும். ஸோ பார்த்துட்ருக்கேன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வண்டிக்கு என்னென்ன அப்கிரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஒன்று பண்ணியாச்சு, கிளச் பிளேட் மாற்றியாச்சு. ஸோ அடுத்தடுத்த அதோ ஒர்க் ஆகலையா ஸ்பீடோமீட்டரு, ஸோ இதுக்கான சென்சர் வேலையை பார்க்கணும். ஸோ வண்டி ஒரு நாள் வந்து விடணும் அவங்கக்கிட்ட. அவங்க அப்போ தான் கரெக்டாக நம்ம அர்ஜென்ட் பண்ணால் திருப்பி எதனா ஒரு இஷ்யூ வந்து நம்மளுக்கே கிட்ட வரும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி தான் பண்ணணும், அதுக்கான டைம் வரணும். ஸோ கியர் பாக்ஸ் நிறைய சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. ஸோ பார்க்கலன்னா ஒரு பார்த்துருப்பேன் ஆக்சுவலி. என்ன நம்ம என் பர்த்டே வீடியோ அன்றைக்கி சொல்லியிருப்பேன். ஆமாம், என்னென்ன மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்காதவங்க அங்கே போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. செக் அவுட்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி எதுவும் இல்லை. நான் ஒரு நல்ல ஹோட்டலாக இல்லை ஒரு டீ ஷாப்பாக நான் கொஞ்சம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ட்ரிப்பு எடுத்து அதை முடிக்கும் போது உங்ககிட்ட வந்து டீட்டெயில்ஸ் போயிடும். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன். ஸோ இன்னைக்கான ட்ரிப்பு மணி 10:40, கிட்டத்தட்ட 9 மணி நேரம் வந்து ஆன்லைனில் இருந்திருக்கும். ஸோ என்னென்னா எத்தனை மணிக்கு எடுத்தேன்? 12:30 மணிக்கு எடுத்தேன். மணி நான் 10:30 மணி ஆகுது, 10:11 ஆக போகுது. ஸோ கிட்டத்தட்ட 9 மணி நேரம்லேருந்து 10 மணி நேரம் வந்து ஆன்லைனில் இருந்திருக்கேன். ஸோ ஏசி போட்டுக்கலாம். ஸோ எவ்வளோ ஓட்டியிருக்கேன் அப்படின்னா ராப்பிடோவில் 2467. ஸோ அப்படியே ஊபருக்கு போகணுன்னா ஊபரில் ஒரு 753. ஸோ அப்படியே கேல்சி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ராப்பிடோவில் 2467 ப்ளஸ்ஸு ஊபரில் ஒரு எவ்வளோ 753. ஒரு பாட்டு வந்துச்சு, ஒரு 753, 3200 டிப்பும் ஒரு 200 மொத்தம். ஸோ 3420. ஸோ இதில் என்ன பண்ணோன்னா 1000 ரூபா டீசல். இன்னைக்கு வந்து 1000 ரூபா டீசல் வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி ரீசார்ஜ், ரேப்பிடோ ரீசார்ஜ் இன்னைக்கு வந்துடுச்சு. ஸோ 590. ஸோ இன்னைக்கு எக்ஸ்பென்சஸ் பார்த்தீங்கன்னா டீசலும் ரீசார்ஜ் வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படி தான் வரும். ஸோ அதனால் 500 டீசல்ன்ற பாரு, ரீசார்ஜ் வந்து 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் வரும். ஸோ 590 இன்னைக்கு வந்துடுச்சு. ஸோ 1000 ரூபா டீசலு கணக்கு பார்த்துக்கோங்க. ஸோ கையில் நின்னது 1830. ஸோ அது இல்லைன்னா நம்மளுக்கு ரீசார்ஜ் இல்லைன்னா கொஞ்சம் கூட தான் நின்றுருக்கும், கூட 2300 சில்லற சம்திங் வந்து நின்றுருக்கும். ஸோ அதனால தான் கம்மியாக இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. கார் வருதா? சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ சின்ன இது கன்ஜஸ்டடான தெருல இதுதான் வந்து பிரச்சனை. ஏதோ பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டாரு. சில பேர் வந்து போகவே மாட்டாங்க. ஸோ ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். 11 மணி ஆக போகுது, 10:45 இப்போது கரண்ட்டாக. பட் 9 மணி நேரம் நாளைக்கு வீடியோ போடணும்ல. ஸோ இன்றைக்கி போடல, நேற்று போட்டேன், இன்றைக்கி போடல. ஸோ இன்றைக்கி போயிட்டு நம்ம எடிட் பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து நம்ம வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். இது சொன்ன மாதிரி கமெண்டில் சொல்லுங்கள், இது டிஸ்டர்பன்ஸாக இருக்கா இல்லை இந்த வியூ இப்படி எடுத்துடலாமா அப்படின்ட்டு. மற்றபடி என்ன சொல்லிட்டேன், என்ன ப்ராஃபிட்டு, ஸோ எவ்வளோ நேரம் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல எடுக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ காலைல எடுக்க முடியல. காலைல எடுத்தால் தான் என்னால் வந்து நான் ஒரு 10 மணிக்குள்ளே எடுத்தேன்னா கண்டிப்பாக 10 மணி 10:30 மணிக்கு எடுத்தேன்னா கண்டிப்பாக வந்து 4 ரூபா வந்து 4 ரூபா மேலேயே முடிக்கலாம். ஸோ அதுதான் நான் பண்ணலை. அதே மாதிரி ரீசன் தான் வந்து சொல்கிறேன். நான் போகிறேன்னா இந்த டைம் இப்போ நான் சீக்கிரம் படுனா பரவாயில்ல, வீட்டில் போயிட்டு நான் வேறு எதனா வேலை பார்த்தேன்னா எனக்கு வந்து கண்டிப்பாக டைம் இருக்காது. நான் அப்படி தான் வந்து திருப்பி நாளைக்கு வந்து ஓடணும்.
எடுத்தால் மட்டும்தான் என்னால் வந்து காலையில் எடுத்து இது பண்ண முடியும். ஸோ அதுக்கான வேலைகளை வந்து நான் பார்த்தா தான் உண்டு. இப்போ இருந்தாலும் வீடியோ போடணும், எடிட் ஆகும், லேட் ஆகும். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வந்து இது பண்ணிடணும். சீட் பெல்ட்டை கழட்டிடலாம். அம்மா சீட் பெல்ட் கழட்டியாச்சு. ஸோ vlog வந்து முடிச்சுக்கிறேன் இதோட. ஸோ நாளைக்கு சொன்னால் நடக்க மாட்டேங்குது, இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ நாளைக்கு பார்க்கலாம். 3 ரூபான்றது ஸ்டாண்டர்டாக முடிச்சிடுவோம். 3,500 பட் 4 ரூபா மேலே போகிறதா கொஞ்சம் நம்மளுக்கு இதுவாகுது. ஸோ பார்க்கலாம். பேக் டு த ஃபார்ம் வரணும். ஸோ இப்படி சீக்கிரம் வரலாம், அது நாளைக்காக இருக்கலாம். ஸோ சைன் ஆஃப். இது நான் உங்கள் கௌதம். நாளைக்கு வந்து நாளையோட நாளில் மீட் பண்ணுறேன். ஸோ அதற்கு ஸ்டே டியூன். பை.